தவத்தில் இருந்த ஒரு மகரிஷி கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார். கையில் யாராவது எதையாவது போட்டால் என்ன ஏதென்றே பார்க்காமல் விலங்கி விடுவார். இவர் கையை நீட்டும் நேரம் பக்தர்கள் கனிகள், அப்பம் முதலியவற்றை தருவார்கள். இதனால் புண்ணியம் சேரும் என்று கருதினார்கள். ஒரு நாள் அந்நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தார். அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை. அந்த நேரத்தில் மகரிஷி கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் மன்னன் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தை உருண்டையை போட மகரிஷி வாயில் போட்டார். மன்னன் சிரித்தபடியே போய்விட்டார். மறுநாள் முனிவர் அரசவைக்கு வந்தார். முக்காலமும் உணர்ந்த மன்னா, நேற்று நீ காட்டில் தவமிருந்த மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாயில்லையா? அது நரகத்தின் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார் என்று சொல்லி கோபத்துடன் முனிவர் சென்றார். மன்னர் அதை கேட்டு நடுங்கி விட்டார். தர்மம் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தார். அரண்மனையின் நந்தவனத்தில் ஒரு குடிலை அமைத்து அங்கே தங்கினார். இளம் பெண்களை வரவைத்து திருமணத்துக்குரிய நகைகள், பணம் கொடுத்து பாவம் செய்வதனால் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பி விடுவார். இதை அவ்வூரில் சிலர் வேறு மாறியாக கதை கட்டினர். மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கில் வரச் சொல்கின்றான். தவறுதலுக்கு கூலியாக நகை, பணம் தருகின்றார் என்றனர் பலர். ஒரு நாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண் அரசன் குடில் முன் நின்று பிச்சை கேட்டாள். அந்த கணவன், நீ யார் வீட்டு முன்பு இப்ப நிற்கிறாய் என்று கேட்டார். அரசன் வீட்டு முன்று என்று அந்த பெண்ணும் கூற, ஓ, தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறவன் வீட்டு முன்பா நீ நிற்கிறாய் என்று பார்வையற்ற கணவர் கேட்க, அந்த பெண்ணோ அவனது வாயை மூடினாள். அன்பரே, என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே. இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரையின் சாணத்தை கொடுத்தான். அது நரகத்தின் மலையளவாக குவிந்தது. இவன் உண்ணுவதற்கு தயாரானதும் அந்த விஷயம் இவனுக்கு தெரிய வருகிறது. இவன் கண்ணியருக்கு தர்மம் செய்து நற்போதனைகளையும் செய்து அதை கழித்து விடுவோம் என்று நம்பினான். ஆனால் இவனை பற்றி தவறாக பேசிக்கொண்டு அவனுக்கு குவிக்கப்பட்டிருந்த சாண மலையளவின் ஒவ்வொரு கனவளவும் ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர். கடைசி கவலம் மட்டுமே பங்கில் இருந்தது. இவனை பற்றி தவறாக பேசி அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அடுத்த பிறவியிலையும் பார்வையற்றே பிறப்பீர்கள் என்றாள் மனைவி. தவறு செய்பவர்கள் திருந்தும் முயற்சியில் விமர்சிக்க கூடாது. அப்படி அவன் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமை ஏற்படும்.